ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான வெங்காயம் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம நார்மலான ஒரு கிரேவி செய்யணுன்னா நிறைய பொருட்கள் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் வச்சு அரைச்சி ஊற்றி ரொம்ப மெனக்கட்டு செய்கிற மாதிரி இருக்கும். டைமும் நிறைய செலவாகும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிப்பியில் மெயினானது ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான். மற்ற எல்லாமே தாளிப்பு, அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பவுடர்ஸ். ஸோ உங்கள் கைவசம் எந்த ஒரு காய்கறியுமே இல்லை, ஆனால் வீட்டில் வெங்காயம் இருக்குது, சட்டுன்னு ஒரு ரெசிபி செய்யணுன்னா இந்த ரெசிப்பியை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த ரெசிபி சப்பாத்தி, தோசை, இட்லி, ஈவன் சாதத்தில் வச்சு சாப்பிடக்கூட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி சேர்க்கணும். இஞ்சியை நல்லா நசுக்கிட்டு சேருங்க. 1 டீஸ்பூன் அளவு நசுக்கின இஞ்சி சேருங்க. நீங்கள் துருவி கூட சேர்க்கலாம். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வதக்கும்போது அதனுடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ரெசிபி ராஜஸ்தானில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதோடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்க்கணும். நான் 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை 4ஆக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை, 4ஆக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த வெங்காயம் தனித்தனி இதழ்களாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் சுவைக்கேற்ப கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா இது மாதிரி வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வதக்கும் போதே அதனுடைய இதழ்கள் எல்லாமே ஒன்றுன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வருதுல்ல. ஸோ இது நம்ம பிரித்து விடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கலக்கும் போது அது தானாகவே பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் மலாய் சேர்க்கணும். மலாய் நம்ம எப்போதுமே பால் காய்ச்சும் போது ஆடை இருக்கும்ல, அதை நம்ம நெய்க்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மலாய் தான் இது, அதாவது அந்த பால் ஆடை தான் இது. அதை நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் 1 கப் அளவுக்கு மலாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும். பால் ஆடையை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக அடிச்சிடக்கூடாது. அப்படி அடிச்சிங்கன்னா பட்டர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வர வரைக்கும் மட்டும் அடிச்சுக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம், கிரேவியோடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரது வரைக்கும் இதை வேக வைங்க. லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கூட மாற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இதை சப்பாத்தி, பூரி, இட்லி கூட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது போலவே 2 பொருள், அதாவது வெங்காயமும் மலாயும் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு. எப்போதுமே நம்ம பட்டர் தயாரிக்கிறதுக்கு மலாய் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுட்டே இருப்போம். அது வீட்டில் எப்போதும் இருக்கும். அதே போல் வெங்காயமும் வீட்டில் எப்போதும் வச்சுருப்போம். ஸோ இந்த 2 பொருளும் வச்சு ரொம்ப அருமையான சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்கோம். ஸோ கட்டாயம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ. பாய்.